ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காவேரியும் விஜயும் தாத்தா பாட்டியை வழி அனுப்புறதோட கடைசி எபிசோட்ஸாக பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, காவேரியும் விஜயும் மேலே போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கங்கா இருந்துட்டு வெளியே வராங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரதா இருந்துட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் காவேரிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வளகாப்பு பண்ணுற விஷயத்தெல்லாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லவும், கங்கா இருந்துட்டு எனக்கு எப்போ வளகாப்பு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி இருந்துட்டு 2 பேருக்குமே 7ஆம் மாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கங்காவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன, எனக்கும் அவளுக்கும் ஒன்றா செய்கிறீங்களா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்லவும், நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. என்ன கங்கா பேசுகிற, 2 பேருக்கும் ஒன்றா பண்ணால் 2 பேருக்கும் ஒரே செலவோடு முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, எனக்கு தனியாக பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டால் குமரன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு பயங்கரமாக அதாவது அப்செட் ஆயிடுறாங்க. இவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க இப்போ பயங்கரமான அப்செட்டில் இருக்காங்க. எதுக்காக கங்காக்கா இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா கிட்ட போயிட்டு, அம்மா அக்கா எதுக்காகம்மா இப்படி பேசியிருப்பாங்க, என் கூட எனக்கும் எனக்கும் கங்காக்காவுக்கும் சேர்த்து வளகாப்பு பண்றதுல அக்காவுக்கு விருப்பம் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி அவ ஏதோ மனசுல வச்சுட்டு தான் பேசுறா, நான் அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், விஜய் இருந்துட்டு காவேரி இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகுற, அமைதியாரு, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கும்ல, அந்த ஆசை என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரட்டும். அத்தை இங்க பாருங்க, அவங்க கிட்ட எதுவுமே கோவமெல்லாம் கேட்காதீங்க, அவங்களுக்கு என்ன ஆசை, எதுக்காக இப்படி கேட்குறாங்க, எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட கோவமெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பொறுமையா சாரதா கிட்ட சொல்லவும், சரிங்க சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு நான் போயிட்டு அப்புறமா கேட்குறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லத்த, நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு கேளுங்க, கேட்டுட்டு நம்ம எல்லாருமே ஒன்னா ஜாலியா உட்காந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கல்யாணி பயங்கர கோவத்தோட தாத்தா கிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, காவேரி பண்றது சுத்தமா சரியில்லை. இங்க பாருங்க, காவேரி நம்ம வீட்டுக்கு வரலன்னா கூட சரிதான், நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா விஜய் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும், அப்படி நீங்க ஏதாச்சும் பண்ணலைன்னா நானா ஏதாச்சும் பண்ணி விஜயை இந்த வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணுவேன், நீங்க எதுவும் பண்ணலைன்னா அப்புறமா நான் என்னோட கல்யாணி வேற முகத்தை பார்ப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும், தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, எதுலையுமே நீ அவசரப்படக்கூடாது, எதுலையுமே நீ அவசரப்பட்டு பண்ணாத, சீக்கிரமா கண்டிப்பா விஜய் நம்ம கிட்ட வந்துருவான், நீ அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணனா விஜய்க்கு பயங்கரமா கோவம் வரும், அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்க, நானும் பொறுத்து போயிட்டேன், இனிமேலும் என்னால பொறுக்க முடியாது, இப்போ காவேரி வரலன்னா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவங்க அம்மா வீட்லயே இருந்துக்கிட்டோம், இப்போ வந்து விஜய் நம்ம வீட்டுக்கு வந்தாகணும், அதுக்கு ஏதாச்சும் பண்றதா இருந்தா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா நம்ம தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. தாத்தா இருந்துட்டு, சரி சரி கல்யாணி, நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு, கண்டிப்பா காவேரியும் விஜயும் 2 பேருமே சேர்த்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி நான் பண்றேன், அது கொஞ்சம் பொறுமையா தான் நடக்கும், நீ கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருக்கணும், நீ கத்துறதுனால எதுவுமே சீக்கிரமா நடந்துட போறதில்ல, சரியா, விஜய் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு சொல்லிட்டு பாத்தியா, அவன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது, ஆனா இங்க இருக்கிறதுனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அவன் சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம், எதுக்காக கல்யாணி இப்படி அவன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதையவே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், அப்போ விஜய் நம்ம கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு காவேரி, இங்க பாரு கல்யாணி, நீ சொல்றதுல லாஜிக்கே இல்லை, அவன் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போ அதாவது புருஷனாவும் அப்பாவும் அவனோட கடமை நிறைய இருக்கும், அது செய்யணும்னு ஆசைப்படுறான், அது அவனோட கடமை தானே, அது அவனை ஏன் செய்ய விட மாட்டேங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க, காவேரியால் திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு, இனிமே காவேரி மாசமாக தான் இருக்கா, இல்லைன்னால சொல்லலை, அதுக்காக அவளை ஏற்றுக்கணுன்றதே இல்லை, இப்போ வந்து அவள் நமக்கு வேண்டவே
வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுப்பேன். நீங்க அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணலைன்னா கண்டிப்பா நான் ஏதாச்சும் முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி கல்யாணி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணியை கொஞ்சம் கூல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கரமான டென்ஷன்ல இருக்காங்க. என்னன்னா வளகாப்பு வந்துட்டு 2 பேருக்கும் ஒண்ணா வைக்கிறாங்க இல்லையா, அதனால பயங்கர கோவத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு என்னாச்சு கங்கா, எதுக்காக இப்படி சொல்லிட்டு வந்த, எதுக்கு 2 பேருக்கும் தனித்தனியா நடத்தணும்னு சொல்ற, 2 பேருக்கும் ஒரே முட்டுக்கா நடத்தினா ஜாலியா தானே இருக்கும், எதுக்காக கங்கா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க எனக்கு தனியா தான் நடக்கணும், எனக்கு தனியா நடந்தா எனக்கு வளகாப்பு வைங்க, அப்படி இல்லையா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க என்கிட்ட காரணமெல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தனியா வச்சா வளகாப்பு வையுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேணாம், அவ கூட சேர்ந்து எனக்கு வளகாப்பு வைக்கவே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இங்க பாருங்க கொஞ்ச நாளா நீ பண்றது செய்யறது செயல் எதுவுமே சரியில்லை, நானும் பார்த்துட்டே இருக்க, பொறுமையா தானே பேசிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் உனக்கு, எனக்கு புரியல, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி கோவமா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, எனக்கு வளகாப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறது என்னோட எனக்கு தான் இருக்கு, என்னோட உரிமை அது, அது நான் விட்டு கொடுக்க முடியாது என்னால அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுறாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட தலையை அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு என்னாச்சு தம்பி, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க நான் திரும்ப திரும்ப கேட்டாலும் சொன்னதே சொல்லி என்ன வெறுப்பேத்துறா, எனக்கு கோவம் வந்துருச்சு, அதனால வெளியே வந்துட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா வந்துட்டு இங்க பாருங்க தம்பி, நீங்க கோவப்படாதீங்க, நான் போயிட்டு கேட்கறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே இங்க பாருங்கங்க, எதுக்காக கங்கா இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நீ ஏன் 2 பேருக்கும் ஒண்ணா வைக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கேட்கறாங்க. கங்கா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, எனக்கு வந்து காவேரிக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா நடந்திருக்கு, ஆனா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட கிராண்டா நடந்ததே கிடையாது, அதனாலதான் கேட்கறேம்மா, எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது கிராண்டா நடக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுவும் எனக்கு தனியா நடக்கணும்னு ஆசையா இருக்கு, என்னோட ஆசையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட சாரதா வந்துட்டு இங்க பாருடி, உனக்கு கண்டிப்பா பெருசா பண்ணிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, 2 பேருக்கும் தனித்தனியா பண்றத ஒன்னா பண்ணிட்டா செலவு மிச்சமாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, அதுதான் சொல்றேன், எனக்கு தனியா வச்சா வைங்க, அப்படி இல்லையா எனக்கு வேண்டவே வேண்டாம், அவளுக்கு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த காவேரி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து காவேரி உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே இங்க பாருங்கக்கா, எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் வந்து கிராண்டா நடந்திருக்குதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனா அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூட நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை, ஏன் தெரியுமா, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் என்கிட்ட பேசி ஒருத்தர் என்கிட்ட பேசாம நீ என் கூட பேசவே இல்லை தெரியுமா, அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஃபங்க்ஷனு எனக்கு ஃபுல்ஃபில்லாவே இல்லைக்கா, இப்போ உனக்கும் எனக்கும் ஒன்னா சேர்ந்து நடந்தா அது பயங்கர சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ என் கூட சேர்ந்து வைக்க வேண்டாம்னு சொல்ற, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா, எதுக்காகக்கா இப்படி எல்லாம் பண்ற, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வளகாப்பு செஞ்சுக்கலாமேக்கா, ஏன்க்கா அப்படி பண்ற ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சவும், இங்க பாரு காவேரி, உன் கூட நடந்தா எனக்கு வளகாப்பே வேண்டாம், எனக்கு தனியா நடந்தா நடக்கட்டும், இல்லையா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அழுதுகிட்டே வெளியவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு இங்க பாருங்கங்க, நீ இப்பெல்லாம் வர வர செய்கிற செயலும் சரி, நடந்துக்கிற விதமும் சரி, ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, நீ எதுக்காக இப்படி பண்றன்னு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா, நியாயத்தை பேசினா நீங்க எல்லாரையும் என் மேல கோவத்துக்கு தான் வருவீங்க, என்னோட ஆசைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, என்னோட ஆசைக்கு மாறா ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பீங்களா, ஏதாச்சும் ஒன்றாவது என்னோட ஆசைப்படி நடக்குதா சொல்லுங்க, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்துட்டு வேற வழியே தெரியாம சரி சரி கங்கா, உன்னோட ஆசைப்படி கண்டிப்பாக உனக்கு தனியாகவே வளகாப்பு பெருசாக பண்ணிடலாம், நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனேயே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சித்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க தம்பி, கங்காவுக்கு தனியாக ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஆசைப்பட்றா, ஏன்னா அவளுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கூட பெருசாக நடத்ததில்லை, நிறைய கிராண்டாக நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, இந்த ஒரு ஃபங்க்ஷனாவது தனக்குன்னு பெருசாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கு என்ன
அதுக்கு என்ன அத்தை, நம்ம பெருசாக பண்ணிடலாம், காவேரிக்கு ஒரு நாளும் கங்காவுக்கு ஒரு நாளும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக பிரித்து பண்ணிடலாம், 2 பேருக்குமே ரொம்ப கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள், எனக்கு கிராண்டெல்லாம் வேணாம், சிம்பிளாக பண்ணால் போதும், அக்காவுக்கு மட்டும் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை காவேரி, உனக்கும் பெருசாக தான் பண்ண போகிறோம், 2 பேருக்குமே எந்த குறையுமே இல்லாமல் பெரிய லெவலில் எல்லாரும் வாய் மேலே கையை வைக்கிற அளவுக்கு கிராண்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு இல்லைங்க, எனக்கு பெருசெல்லாம் வேண்டாம், எனக்கு சிம்பிளாக பண்ணாவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு இன்னும் 4 நாள் போக போக இன்னும் என்னெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்குதோ தெரியலையே, கங்கா எதுக்காக இப்படி பண்ணுறாடும் தெரியல, காவேரி கங்காக்காக யோசிச்சு இப்போ சிம்பிளாக நடந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறா, இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க விஜய், நீங்கள் வருத்தப்படாதீங்க, கங்கா இருந்துட்டு நிறைய ஃபங்க்ஷனில் நிறைய ரொம்ப ஆசைப்பட்டா, ஆனால் அவள் ஆசைப்பட்டது ஒன்றுமே நடக்கலை, இதாக அவள் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டுமே, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பிரதர், இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், அதை பற்றிலாம் நான் எதுவுமே யோசிக்கல, அவங்களோட ஆசையை சொன்னாங்க அவ்வளோதானே, அவங்களோட ஆசை நியாயமானது தானே, கண்டிப்பாக நிறைவேற்றி வச்சிடலாம், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக 2 பேருக்குமே பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட சொல்லவும், குமரன் இருந்துட்டு ரொம்ப நன்றி பிரதர், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்குள்ளே என்ன பிரதர், பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு இங்கே பாரு கங்கா, உன்னோட ஆசைப்படியே உனக்கு தனியாக வளர்ப்பு பண்ணிக்கலாம், நீ கோவப்படாத கங்கா, கோவப்பட்டா பாப்பாவுக்கு தான் பிரச்சனை ஆகும், நீ கோவப்பட பாப்பாவுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும், ப்ளீஸ் கங்கா நீ எதுவுமே டென்ஷன் ஆகாமல் இருப்பு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு தனியாக வளகாப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம கங்காவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்னோட ஆசைக்கு மாறாக ஏதாச்சும் பண்ணால் எனக்கு கோவம் வரணும்னு உங்களுக்கே தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டது ஒன்றுமே நடக்கலை, இந்த விஷயத்துலேயும் இப்படி நடந்தால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்டே சொல்லவும், இங்கே பாரு கங்கா, உன்னோட சுச்சுவேஷன் என்ன, உன் மனசில் என்ன இருக்குது, நீ என்ன சூழ்நிலையில் இப்படி சொல்கிற, எல்லாமே எனக்கு புரியுது, கண்டிப்பாக உனக்கு தனியாக கிராண்டாக சூப்பராக எல்லாமே பண்ணிக்கலாம், நீ கவலைப்படாத, இந்த மாதிரி கோவப்பட்டு யாருக்கிட்டையும் பேசாத, உன்னோட ஆசை என்னவோ, உனக்கு என்ன தோணுது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லு, அதைப்படி நம்ம பண்ணிக்கலாம், ஆனால் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவுமே நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரூமில் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் போயிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. விஜய் கூப்பிட்றது காதலை கேட்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம காவேரி திரும்பி பார்க்காததால போயிட்டு காவேரி கிட்ட, காவேரி என்னாச்சு காவேரி உனக்கு, நான் எவ்வளோ தடவை கூப்பிட்டோம், நீ திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க ஒன்றும் அவளை சும்மா யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னாச்சு காவேரி, எதுக்காக உங்கள் அக்கா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, என் கூட நடந்தா வளகாப்பே வேண்டான்ற அளவுக்கு அவள் சொல்கிறாளே, அவள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், எதுக்காக என்னை இவ்வளோ உதாசீனப்படுத்தி பேசுகிறான்னு எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், இங்கே பாரு காவேரி, உங்கள் அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயத்த ஆசைப்பட்டு அதை இழந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது இந்த விஷயம் அவங்களுக்கு தனியாக நடக்கணும், கிராண்டாக நடக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க. அதுக்கு நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைங்க அவளை நான் தப்பெல்லாம் சொல்லலை, ஆனால் என் கூட நடக்கக்கூடாதுன்னே சொல்கிறாளே, அதனால தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாத, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க, நான் கண்டிப்பாக அக்காவுக்கு தனியாக நடக்கிறதுக்கு முழு சம்மந்தம் தான் எனக்கு,
ஆனால் எனக்கு சிம்பிளாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, உனக்கும் கிராண்டாக நடத்தணும் தான் எனக்கு ஆசை, நீ ஆனால் இப்படி சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட மனசில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கள் கங்காக்காவுக்கு கிராண்டாக நடக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போது எனக்கும் கிராண்டாக நடந்தால் அது அக்கா மனசுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு வளகாப்பு பண்ணிவிட்டு அக்காவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணணும், அப்போ தான் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனால தாங்க சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. நான் எனக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் நிறைய கிராண்டாக நடந்திருக்கு, ஆனால் அக்காவுக்கு எதுவுமே அந்த மாதிரி நடந்தது இல்லைல்ல, அதனால தாங்க சொல்கிறேன், அக்கா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் சரி ஓகே நீ ஏதோ சொல்கிற, அதனால் நீ சொல்கிறதுனால நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் விஜய் இல்லாமல் பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி விஜய் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க தாத்தா பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் விஜய் நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் சொல்லவும் தாத்தா வாய்ஸ் ரொம்பவே டல்லாக வர்றதுனால என்னாச்சு தாத்தா வாய்ஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய் நீ வீட்டில் இல்லாதனால கல்யாணி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, அவள் டைம் கூட சாப்பிட மாட்டேங்கிறா, சாப்பிட கூப்பிட்டாலையும் எனக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அவளை நான் எப்படி சமாளிக்கிறதுனால தெரியல விஜய், நீ கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பயே வாங்கினலாம் சொல்லலை, நம்ம உன் பாட்டிக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வர வழியை பாரு விஜய், பாட்டியை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அவள் ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க தாத்தா, பாட்டி பேசுறதெல்லாம் பார்த்தா காவேரியை முழுசா ஏத்துக்கிற மாதிரியெல்லாம் தெரியல, ஏதோ குழந்தை இருக்கிறதுனால போனா போதேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ கூட காவேரி தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அவ எதுவுமே பண்ணல, என்ன இந்த வீட்டை விட்டு வானும் சொல்லலை, எதுவுமே பண்ண சொல்லலை, இது எல்லாம் முழுக்க முழுக்க என்னோட முடிவு மட்டும்தானே, அது என்னோட முடிவை அவரால் தான் எல்லாமே ஆச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு இல்லை. காவேரியை ரொம்ப தப்பா பேசுறாங்க, அவ காவேரியை பத்தி புரிஞ்சுக்கினா போதும்னு நினைக்கிறேன், ஆனா அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நம்ம பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு விஜய், நீ இப்போ அவ கூட இல்லைல்ல, அதனால தான் அவள் அப்படியெல்லாம் பேசுகிறா, நீ கூட இருந்தால் அவளை கொஞ்சம் நீ புரிய வைக்கலாம்ல, நீயும் தூரமாக இருந்துக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா அவள் எப்படி புரிஞ்சுப்பா, தன்னோட பேரனை தங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளேன்னு தானே நினச்சி கஷ்டப்படுவா. திரும்ப திரும்ப நீ அதவே பண்ணிட்டு இருக்கிறதுனால தானே அவளுக்கு கோவம் வருது. அவள் இத்தனை வருஷமாக உன்னை பிரிஞ்சு இருந்ததே இல்லை, இப்போது உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால தான் உன்கிட்ட சொன்ன விஜய், இப்போது உன்னோட முடிவு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க தாத்தா, நான் எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமாக சரி பண்ணிட்டு உங்களுக்காக சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இங்கே தாத்தா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜய், நம்ம பிஸ்னஸே இருக்குல்ல, நீ அதை பார்த்துக்கிட்டாவே போதும் இல்லை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்க தாத்தா, அந்த வீடும் சரி சொத்தும் சரி அது வந்து அஜய்க்கு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்ல, திரும்பவும் நான் அதை பற்றி பேச விரும்பலை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், நீ கோவத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் அது முடிவாகாது சரியா, நீ வேணாம் சொன்னாலையும் வேணும்னு சொன்னாலையும் அந்த சொத்தெல்லாம் உன்னுக்கு மட்டும்தான் செய்கிறேன், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் கிட்டே சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க தாத்தா, இன்னும் நான் எடுத்த முடிவு தான், நான் கண்டிப்பாக எல்லா சொத்தையும் அஜய்க்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு விஜய், திரும்ப நீ அதவே சொல்லிட்டு இருக்காத, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போதைக்கு அந்த பேச்சை விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கக்கா, நாளைக்கு ஸ்கேனுக்கு நம்ம போகணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ தன்னோட குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சொந்தத்தில் வேற கல்யாணம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நினச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, அக்கா என்னக்கா யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, நான் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போது தன்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி இருந்துட்டு இங்கே பாருக்கா, திரும்ப நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத, 100ல் ஒருத்தருக்கு தாங்க அப்படி ஆகும், நீ ஏன் அது நானா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், நீ நெகட்டிவாக யோசிக்கிறக்கா, நீ பாசிட்டிவாக யோசிச்சா என்னவா, குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினச்சா என்னவா, நீ எதுக்காக நெகட்டிவாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும்,
இல்ல காவேரி, தன்னோட என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால கொஞ்சம் கூட தாங்கவே முடியாது. அந்த வீடியோல எல்லாம் பேசி எனக்கு அந்த மாரி வீடியோவே அதிகமா வந்துட்டே இருக்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், காவேரி இருந்துட்டு, "இங்க பாருக்கா, நீ ஃபர்ஸ்ட்டு நீ ஃபோன குடு. அந்த அப்பாலஜிஸ் படி நீ ஒன்னத்த பார்த்தன்னா திரும்ப திரும்ப அதுவே தான் வந்துட்டுருக்கும். நான் அந்த செட்டிங்ஸ்ல மாத்தி அது வராதபடி பண்ணி குடுங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் ஃபோன எடுத்து குடுக்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப வராத மாரி லாக் பண்ணி குடுக்குறாங்க. குடுத்த உடனே கங்கா கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா காவேரி பேசினதெல்லாம் நினைச்சு தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பசுபதி இருந்துட்டு காவேரியும் விஜயையும் எப்படி பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எந்த யோசனையுமே 2 பேருக்குமே வரமாட்டேங்குது. அப்புறம் வந்துட்டு நம்ம ராகினி வந்துட்டு அஜய்க்கு கால் பண்ணி அஜய் கிட்ட அந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அஜய்க்கு எந்த விஷயமே எந்த டீட்டெயில்ஸுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அன்பு இருந்துட்டு அஜய் கிட்ட போயிட்டு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. விஜய் வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் உன்னோட பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். இப்போ நம்ம இது அப்படியே விட்டுட்டா எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட சொல்லவும், அஜய் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த வீடெல்லாம் நமக்கு தான் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்பு நினைச்ச மாதிரியே விஜய் சொத்தெல்லாம் அஜய்க்கு மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.